ரகசிய உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள், முக்கியமான பண்டிகைகள், ஒவ்வொரு ராசிக்கான பொது ராசி பலன்கள் ஆகிய விவரங்களை இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரமாக அமையட்டும். எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் மற்றும் சோமசுந்தரேஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இந்த வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள் பற்றிய விவரத்தை பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை ஏகாதசி விரத நாள். அன்றைக்கி ஆடி 3ஆம் செவ்வாய்க்கிழமை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை பிரதோஷ விரத நாள். சிவபெருமானையும் நந்தியம் பகவானையும் வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை நரசிம்ம சதுர்த்தசி விரத நாள். அப்புறம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அன்று பௌர்ணமி விரத நாள், சுப நாள். மிக முக்கியமான வரலட்சுமி விரத நாள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதற்கும் நோன்பு இருந்து அம்பாளை வழிபடுவதற்கும் அற்புதமான நாள். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை ஆவணி அவிட்டம் ருக் அஜுர் உபாகர்மா அன்று திருவோண விரத நாள். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காயத்ரி ஜபநாள். இப்படி இந்த வாரம் பல அற்புதமான விசேஷங்களை கொண்ட ஒரு வாரமாக இருக்குது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரம் முற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும். உங்களுக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி 5ஆம் தேதியில் சந்திராஷ்டமம் இருப்பதனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. வீட்டில் உள்ளவர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அவசியம். டென்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரமாக அமையும். நினைத்த சில விஷயங்களை சாதிப்பீர்கள். தம்பதிகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது மூலமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக மேனேஜ்மெண்ட் மற்றும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான வாரமாக அமையும். ஜாபை பொறுத்தவரையிலே இந்த வாரம் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள், ஆசிரியர்களாக, டீச்சராக, ப்ரொஃபஸராக, லெக்சரராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வாரமாக அமையும். சிலருக்கு எதிர்பார்த்த ப்ரமோஷனெல்லாம் நல்லபடியாக அமையும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஏற்றமும் இறக்கமும் உள்ள வாரமாக அமையும். புது முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரம் குறிப்பாக ஸ்டீல், இரும்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் மற்றும் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக அமையும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் நன்மை உண்டு. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு நீங்கள் 2 நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 2 மற்றும் 7. ரிஷபராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய வாரமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வாரத்தின் மத்தியில், அதாவது ஆகஸ்ட் மாதம் 6, 7, 8 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கொஞ்சம் நிதானமாக அமைதியாக இருக்கணும். தேவையில்லாமல் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற விஷயங்களுக்கெல்லாம் போகிறத தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் மாணவர்களுக்கு ஒரு மிக்ஸ்டான ஒரு கலவையான வாரமாக இருக்கும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு வீட்டிலே சில பிரச்சனைகள், தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படியா சமாளிச்சிருவீங்க. தம்பதிகள் குறிப்பாக
ரீசெண்டாக திருமணமான தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களுக்காக டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறதை தவிர்க்கிறது நல்லது. ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வாரம் குறிப்பாக ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், அதே மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரையில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுறது அவசியம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவருக்கு நீங்கள் 3 மிளகு தீபம், நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரம் ஆகஸ்ட் மாதம் 8, 9, 10 ஆகிய நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நல்லது. விரயங்கள் சிலவருக்கு கூடும். அதே மாதிரி பிரயாணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிந்தால் இரவு நேர பிரயாணத்தை நீங்கள் சுத்தமாக தவிர்ப்பது நல்லது. ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்தோம்னா ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், அதே மாதிரி ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். புது முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கடனுக்காக வட்டிக்காக கடன் வாங்குறது, கடனுக்காக கடன் வாங்குறது, அது மாதிரி வட்டிக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வரும். உணவு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே புதுசாக ஒரு கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுப்பீர்கள். அதுக்கு நல்ல ஒரு பதில், நல்ல ஒரு பலன் வரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் சட்டத்துறை மாணவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக அமையும். சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு, உங்களை காக்கும் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 3. கடகம் ராசி அன்பர்களே, நன்மையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வார இறுதியில் மட்டும் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் சேரும். எல்லா விஷயத்தையும் நினச்சி ரொம்ப அலட்டிக்காதீங்க. கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி புதுசாக லோன் அப்ளை செய்பவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. விவசாயிகளுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரமாக அமையும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வாரம் ஏற்றம் இறக்கம் இருக்கும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு வாரமாக அமையும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும். காதலர்களுக்கு அனுகூலமான வாரமாக இருக்கும். தம்பதிகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோபப்படுறது, டென்ஷன் ஆகிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. மாணவர்கள் குறிப்பாக இந்த வாரம் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு அற்புதமான வாரமாக அமையும். சிலருக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். இல்லை ஏற்கனவே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க, அதில் ஒரு ப்ரோக்ரஸ் இல்லாமல் இருந்திருக்கும். அது சம்மந்தமான விஷயங்களில் நல்ல செய்திகள் சேரும். புது முயற்சியிலேயே கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானை நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 9. சிம்மம் ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் வாரம். உழைப்புனாலே சிம்ம ராசி தான், சொல்ல வேண்டியதில்லை. இந்த வாரம் உழைப்புக்கேற்ற சில நல்ல பலன்கள் உங்களுக்கு சேரும். அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் சளி, காய்ச்சல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கு மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். கவனமாக இருங்க. சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் பிபிஓ, கால் சென்டர்,
டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரம். அதே மாதிரி இந்த வாரம் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃப்ரான்ச்சைசி எடுத்து நடத்துபவர்கள், கமிஷன் ஏஜென்ட் நடத்துபவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு லாபத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களுக்கு புது முயற்சிகளிலே முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள், குறிப்பாக பாடசாலை பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக அமையும். தம்பதிகள் சந்தோஷமாக இருப்பீர்கள். சிலருக்கு இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். சகோதர வழியிலே இருந்த சில பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி சகோதர வழியிலே இருந்த சில கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல தீர்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி டைவர்ஸ், விவாகரத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் சிறப்பான பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது அற்புதமான பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4 மற்றும் 5. கன்னிராசி அன்பர்களே, உயர்வான வாரமாக இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த வாரம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பாசிட்டிவாக இருங்க. கன்னிராசி அன்பர்களே, உயர்வான வாரம். பாசிட்டிவாக இருங்க. சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா புத்தியெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மாணவர்கள், குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். அதே மாதிரி மேல் படிப்புக்காக வெளிநாடு போய் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸுக்காக அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயிகள், அதே மாதிரி அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் குறிப்பாக மீடியாவில் பணிபுரிப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் பணிபுரிப்பவர்கள், டிவி சேனல்ஸ், ரேடியோ சேனல்ஸ், எஃப்எம் சேனல்ஸ், அது மாதிரி யூடியூப், இந்த மாதிரி இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக அமையும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. அதாவது புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், ஒரு பைக்கோ காரோ, கமர்ஷியல் வெஹிக்கிளோ பிஸ்னஸுக்காக வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக, கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. நண்பர்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் என்று நீங்கள் இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனுக்கு நீங்கள் வெள்ளை நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 6. துலாம் ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பான வாரம். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. இந்த விஷயம்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்குங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கூட வரவங்கள்ட்ட எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இந்த காலத்தில் எல்லாரையும் நம்ம நம்ப முடியாது. அதனால் கவனமாக இருக்கிறதும், பர்சனல் விஷயங்களெல்லாம் ரொம்ப ஷேர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் இந்த கொசிப் பேசுகிறது, மேனேஜரை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களில் உங்களை சிக்கல் உண்டாக்கி சிக்க வைக்கிறதுக்கான ஒரு சான்சஸை உருவாக்கிடும். அதனால் கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்தவரையில் இந்த வாரம் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். பெரியவர்கள், முதியவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக கார்டியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே கூடுதல் முயற்சி தேவைப்படும். 2 மணி நேரம் படிக்கிறோமா 10 மணி நேரம் படிக்கிறோமாங்கிறது முக்கியம் கிடையாது. ஸோ கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் கான்சன்ட்ரேஷனோட படிங்க. ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் கவர்மெண்ட் ஸ்டாஃப், அரசு ஊழியர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அதே மாதிரி வேலை தேடுவோர் சிலருக்கு நல்ல செய்திகள் சேரும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வாரம் பார்த்தோம்னா மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக அமையும். கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு அது சம்மந்தமான டிஸ்கஷன்ஸ், பேச்சுவார்த்தைகளெல்லாம் நல்லபடியாக நடக்கும். விவாகரத்து, டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். வரும் வாரங்களில் அந்த நிலைமை உங்களுக்கு மாறி சாதகமாக அமையும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை நீங்கள் தாமரை புஷ்பங்கள், தாமரை பூவால் வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய ஒரு வாரம்.
சில விஷயங்களில் அவசரம் காட்டாதீங்க, நிதானமாக பொறுமையாக பண்ணுறது நல்லது. கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு இந்த வாரம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரை ட்ராவல் ஏஜென்ட்ஸ் வைத்திருப்பவர்கள், ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அதே மாதிரி கூரியர் சர்வீஸ் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். மாணவர்களை பொறுத்தவரையிலே இந்த வாரம் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள், அதே மாதிரி கிராஃபிக்ஸ், அனிமேஷன், ஐடியில் அட்வான்ஸ் கோர்சஸ் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக அமையும். பெண்களுக்கு நண்பர்களால் சில நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி காதல் கைகூடும். நட்புகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஆண்கள் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அது மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சாப்பாடு உணவு விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு ஆன்மீக யாத்திரை போகணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அது சம்பந்தமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க, அது நல்லபடியாக நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சக்கரத்தாழ்வாரை நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம், அனுகூலமான பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7 மற்றும் 6. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல செயலால் முன்னேறும் வாரம். நல்ல செயலுங்கிறது நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம், அது நல்ல ஆக்டிவிட்டியாக இருந்ததுன்னா அதோட ரிசல்ட் நமக்கு சாதகமாக அமையும். சில நேரத்தில் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம், பட் அது நமக்கு அட்வான்டேஜாக இருக்குமாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ரிசல்ட் எப்படி வேணாலும் போகலாம். ஸோ அதனால் அதை பிளான் பண்ணி திங்க் பண்ணி நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், நிச்சயமாக வெற்றி உங்களுக்கே. வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு நன்மையான ஒரு வாரமாக அமையும். அதே மாதிரி ஜாபை பொறுத்தவரையிலே இந்த வாரம் இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த இடமாற்றம், நான் இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகணும், ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கேன், என்னால் முடியல, ஃபேமிலியோடு சேரணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் பியூட்டி பார்லர், சலூன், ஜிம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கடை வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி பேக்கரி வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக அமையும். இந்த வாரம் தம்பதிகள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பெருசுப்படுத்தாதீங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்பவர்கள், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை வேறு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வரக்கூடிய வாரமாக அமையும். பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியில் போய் வர்றதெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்து வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 4. மகர ராசி என்பர்களே, பொறுப்புகள் கூடும் வாரம். வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிகிட்டே போகும். வேறு வழியில் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி குடும்பத்துக்காக சில செலவுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக கூட இருக்கலாம். வீட்டில் அதாவது குடும்பத்தில் உள்ள மெம்பர்ஸ், குடும்ப உறுப்பினர்களுக்காக சில செலவுகள் சேரும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. டைமுக்கு சாப்பிட்றது, அதே மாதிரி தேவையில்லாமல் அலைகிறது, டென்ஷனை குறைச்சிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பெருசுப்படுத்தாதீங்க. பிள்ளைகள் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய இதை உருவாக்கும். ஜாபை பொறுத்த வரையிலே இந்த வாரம் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர், ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்கள், அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃபு கூட ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். பொதுவாக கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சில பிரச்சனைகள் அல்லது சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், அதே மாதிரி இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், பலசர கடை வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் மாணவர்கள் படிப்பிலே கொஞ்சம் கூடுதல் முயற்சி தேவைப்படும். இருந்தாலும் பாடசாலை பள்ளி மாணவர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். சிலருக்கு காதல் கசக்கும்.
குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நன்மைக்கேன்னு எடுத்துக்குங்க. வீட்டிலே உள்ளவர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. கலை இலக்கியத்திலே ஆர்வம் ஏற்படும். அதே மாதிரி சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. இன்று இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் திருமுறை பதிகம் பாடி வழிபடுவது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 5. கும்பராசி அன்பர்களே, நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு வாரமாக இருக்கும். 7.5 சனி வேறு நடந்துகிட்ருக்கு. அதனால் பிரயாணங்கள் பயணங்கள் பொழுது கவனமாக இருக்கணும். இந்த காலில் அடிபடுறது, வண்டி வாகனத்தில் போகிறபோது ஏதாவது அதனால் ட்ராவலிங்கில் எவனாவது நம்ம கரெக்டாக போனாலும் அவன் நம்மள்கிட்ட மோதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். இந்த வாரம் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே கோல்டு பிஸ்னஸ், சில்வர் பிஸ்னஸ், ஜுவல்லரி ஷாப், அடகு கடை வைத்திருப்பவர்கள், அது மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், அதாவது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பூஜை பொருட்கள் விற்பவர்கள், அது சம்மந்தமான புக்ஸ் கடை வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக அமையும். பெண்களுக்கு நம்ம சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். பட் எந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு பிஸ்னஸ் பண்ணுறது நல்லது. ஸோ அதனால் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறதோ, இல்லை யாரும் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட கொஞ்சம் இருந்து அவங்கள்ட்ட கற்றுக்கிறதோ பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணுறது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். இல்லைன்னா அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ் நம்ம பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். அதனால் சில நேரத்தில் நஷ்டத்தில் முடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், இடம், மனை, காணி, பூமி வாங்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணுவீர்கள். அந்த முயற்சிகளிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக அமையும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக முருகப்பெருமான் வழிபாடு உள்ளது. முருகப்பெருமானை நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய வாரம். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ண போகிறது, இல்லை யாருக்காவது ஹெல்ப் பண்ண போகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரம் ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு, டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக, லேப் டெக்னீஷியனாக, ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக, நியூட்ரிஷனிஸ்டாக, டயட்டீஷியனாக, இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அதே மாதிரி யோகா சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வாரம் ஃபேன்சி ஐட்டம்ஸ், காஸ்மெட்டிக் ஐட்டம் சம்மந்தப்பட்ட கடை வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், அதே மாதிரி இரும்பு, ஸ்டீல், அயன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வீட்டில் சில குழப்பங்கள் வரும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. தேவையில்லாத செலவில் கண்ட்ரோல் பண்ணுங்கள். பட்ஜெட்டுக்கு மீறி பொருளை வாங்காதீங்க. கிரெடிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது, யூபிஐ இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப செலவு பண்ணிடாதீங்க. ஏன்னா நாளைக்கு அவஸ்தைப்பட போகிறது நீங்கள் தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. காதலர்களுக்கிடையே சில மனஸ்தாபங்கள் வரும், ஆனாலும் அதை பெருசுபடுத்தாமல் போகிறது நல்லது. தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை நீங்களே உட்காந்து பேசுங்க. அதே மாதிரி பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி டைவர்ஸ், விவாகரத்து சம்மந்தப்பட்ட கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உள்ளது. லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4 மற்றும் 7. நன்றி, வணக்கம்.